வணக்கம். ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் ஜோதிடம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, தனிஷ்டா பஞ்சமி அல்லது அடைப்பு நட்சத்திரம். அதாவது தனிஷ்டா பஞ்சமின்னா என்ன, அல்லது அடைப்பு நட்சத்திரம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதற்கான பரிகாரம், எளிய பரிகாரம் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒருவர் ஒரு குறிப்பிட்ட சில நட்சத்திரத்தில் இறக்கும்போது அவங்களோட ஆத்மா உடனே எமலோகம் செல்லாது. குறிப்பிட்ட காலம் அவங்க வாழ்ந்த இடத்திலோ இல்லை இறந்த இடத்துல தங்கி பிறகு செல்லும். இதை தான் தனிஷ்டா பஞ்சமின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன நட்சத்திரம்னு சொல்லி பார்ப்போம். ஒருவங்க மிருகசீரிடம், அடுத்தது சித்திரை புனர்பூசம், சித்திரை புனர்பூசம், விசாகம், உத்திராடம். அதாவது மிருகசீரிடம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் ஒருத்தங்க இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு அடைப்பு காலம்னு சொல்லி பார்க்கும்போது 2 மாதம். அதாவது 2 மாதம் அவங்க எமலோகம் செல்ல மாட்டாங்க. அவங்க வீட்டிலே இருப்பாங்க. பிறகுதான் எமலோகம் செல்வாங்க. அடுத்தது கிருத்திகை, உத்திரம். இந்த 2 நட்சத்திரம் ஒருத்தங்க இறக்கும்போது அவங்களுக்கு 3 மாதம் அடைப்பு காலமாகும். 3 மாதம் அடைப்பு. அடுத்தது ரோகிணி நட்சத்திரம் ஒருத்தங்க இறக்கும்போது அவங்களுக்கு 4 மாதம் அடைப்பாகும். அடுத்தது அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரடத்தி, அடுத்து ரேவதி. இந்த 5 நட்சத்திரம் இறக்கும்போது அவங்களுக்கு 6 மாதம் அடைப்பு காலமாகும். அதாவது மிருகசீரிடம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், உத்திராடம் இந்த 5 நட்சத்திரத்தில் ஒருத்தங்க இறந்து போனாங்கன்னா அவங்க குடும்பத்தில் அவங்களுக்கு 2 மாதம் அடைப்பு காலமாகும். அடுத்தது கிருத்திகை, உத்திரம் நட்சத்திரம் ஒருத்தங்க இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு 3 மாதம் அடைப்பு காலமாகும். அடுத்தது ரோகிணி நட்சத்திரம் ஒருத்தங்க இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு 4 மாதம் அடைப்பு காலமாகும். அடுத்தது அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திராடத்தி, ரேவதி இந்த 5 நட்சத்திரத்தில் ஒருத்தங்க இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு 6 மாதம் அடைப்பு காலமாகும். அதாவது இந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் இறக்கும்போது அவங்களுக்கு அவங்க ஆத்மா உடனே செல்லாது. ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்க இடத்திலே தங்கியிருக்கும். அவங்க வாழ்ந்த இடம் அல்லது இறந்து போன இடம் அந்த இடத்துல இருக்கும். பிறகுதான் செல்லும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு என்ன எளிய பரிகாரம் சொல்லி பார்க்கும்போது அவங்க இறந்த இடத்துல அல்லது அவங்க புகைப்படம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வைத்து சூரிய உதயம் காலத்திலும் சூரியன் மறையும் நேரத்திலும் அதாவது காலை மாலை 2 வேளையிலும் அவங்க இருக்கக்கூடிய இறந்து போன இடத்துல இருந்தாலும் சரி அல்லது அவங்க புகைப்படம் இருந்துச்சுன்னா இந்த புகைப்படம் முன்னாடி விளக்கேற்றி அவங்களுக்கு வழிபாடு செய்யும்போது அவங்க ஆத்மா சாந்தி அடையும். எனவே இது போன்ற அமைப்புகள், அதாவது அடைப்பு நட்சத்திரம் இறந்து போகும்போது தொடர்ந்து வழிபட வேண்டும். காலையும் சரி மாலையும் சரி விளக்கேற்றி வழிபடும் போது அவங்க ஆத்மா சாந்தி அடையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.